ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோவில் வந்து ஜோடோ ஆப்க்குள்ள உங்களோட ஓன் அக்கௌண்ட் எப்படி கிரியேட் பண்ணுறோம் சரிங்களா, அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் வந்து உங்களோட மொபைல் நம்பரை வந்து இதில் என்ட்ரி பண்ணணும். ஓகேங்களா, மொபைல் நம்பர் என்ட்ரி பண்ணும்போது நீங்கள் உங்களுக்கு ஆதாரில் கொடுத்துருப்பீங்களா அந்த மொபைல் நம்பர் கொடுத்தீங்கன்னா பெஸ்ட்டாக இருக்கும். எதுக்காகனா பின்னாடி நம்ம ஒரு ஆதார் ஆப்ஷன் வந்து செலக்ட் பண்ணுவோம். ஓகேங்களா, அந்த ஆதார் ஆப்ஷன் செலக்ட் பண்ணும்போது அதில் ஒரு ஓடிபி வரும். அப்போ ஆதாரில் கொடுத்துருக்க மொபைல் நம்பர் உங்கள் கையில் இருந்தால் இப்போ யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதனால் வந்து இங்கே கொடுக்குற மொபைல் நம்பர் வந்து ஆதாரில் என்ன மொபைல் வந்து லிங்க் பண்ணியிருக்கீங்களோ அதை கொடுத்துக்கோங்க. அதை கொடுத்து என்ட்ரு பண்ணிங்கன்னா ஒரு ஓடிபி வரும். ஓகேங்களா, அந்த ஓடிபி என்ட்ரு பண்ணிட்டா அடுத்த ஸ்டூடெண்ட்ஸோட பேசிக் டீட்டெயில்ஸ் வந்து என்ட்ரி பண்ணிடலாம். பாருங்கள், ஓடிபி வருது. மொபைல் நம்பர் என்ட்ரி பண்ணி ஓடிபியை கொடுத்து லாகின் கொடுத்துருங்க. ஓகேங்களா, ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்கலாம். கொஞ்சம் பொறுமையாக இருங்க, வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள், அப்போ தான் புரியும். நீங்கள் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு உங்கள் அக்கௌண்ட்டை ஓனாக நீங்களே ஈஸியாக க்ரியேட் பண்ணிக்கலாம். ஒரு 10 நிமிஷத்தில் ஒர்க் முடிஞ்சிடும். நெக்ஸ்ட் வந்து இதில் ரிஜிஸ்டர் ஆஸ் எ ஸ்டூடெண்ட் இருக்கும். சரிங்களா, அந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணதையும் உங்களோட காலேஜ் நேம், அகாடமிக் இயர் இதெல்லாமே செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்து உங்களோட ரிஜிஸ்டர் நம்பர், ரோல் நம்பர் வந்து உங்களோட ரிஜிஸ்டர் நம்பர் வந்து டைப் பண்ணிவிட்டு கோர்ஸ், நீங்கள் என்ன கோர்ஸ் படிக்கிறீங்களோ அதை வந்து டைப் பண்ணிங்கன்னா அங்கே ஆப்ஷனில் காட்டும். செலக்ட் பண்ணிவிட்டு அடுத்து ஆட் ஸ்டூடெண்ட் கொடுத்திங்கன்னா என்ன இயர் படிக்கிறீங்க, 3rd இயராக 2nd இயராக கொடுத்து செலக்ட் பண்ணிவிட்டு ப்ரொசீட் கொடுத்துருங்க. ஓகேங்களா, ப்ரொசீட் கொடுத்த உடனே நமக்கு நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து போய்டும். உங்கள் டீட்டெயில்ஸ் அப்படியே பேசிக் டீட்டெயில்ஸ் ஆட் ஆகிடும். உங்களோட ஃபீஸ் வந்து எவ்வளோ ஃபீஸ் இருக்கோ அதேமாதிரி மேலே காட்டும். ஓகேங்களா, அது காட்டினதுக்கப்புறம் ஃப்ளெக்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். சரிங்களா, க்ரெட்டு ஃப்ளெக்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஃப்ளெக்ஸ் செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா இன்ஸ்டால்மெண்டல் பிளானில் உங்களோட ஃபீஸ் வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ 4 இன்ஸ்டால்மெண்ட்டில் நமக்கான ஃபீஸ் வந்து காட்டுது பாருங்கள். இதை செக் பண்ணிவிட்டு உங்களோட ஃபீஸ் கரெக்டாக செக் பண்ணிவிட்டு கன்ஃபார்ம் கொடுத்துருங்க. நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து சேவிங்ஸ் அக்கௌண்ட்டை கரண்ட் அக்கௌண்ட்டை பேங்க் அக்கௌண்ட்டை ஆட் பண்ணணும். இப்போ வந்து ஃபஸ்ட்டு அக்கௌண்ட் ஹோல்டர் நேம், பாஸ்புக்கில் உங்களோட நேம் எப்படி இருக்கோ அதே மாதிரி கேப்ஸில் ஃபுல்லாக டைப் பண்ணிடுங்க. நேம் வித் இனிஷியலாக, நேம் வித் பேரண்ட்ஸ் நேமாக. இதை இப்போ பார்த்து கரெக்டாக டைப் பண்ணிக்கோங்க. சரிங்களா, ஃபஸ்ட் வந்து நேம் டைப் பண்ணுறேன். அக்கௌண்ட் ஹோல்டர் நேம். சரிங்களா, அக்கௌண்ட் ஹோல்டர் நேமு வித் இனிஷியல். நெக்ஸ்ட் வந்து அக்கௌண்ட் நம்பர், என்ன அக்கௌண்ட் நம்பரோ அதை டைப் பண்ணுங்கள். சரிங்களா, சேவிங்ஸாக கரண்ட்டாக நம்ம மேக்ஸிமம் சேவிங்ஸ் அக்கௌண்ட் தான் இருக்கும். அதனால் சேவிங்ஸை கிளிக் பண்ணிவிட்டு அது ஆப்ஷனே ஆட்டோமேட்டிக்காக கிளிக் இருக்கும். நெக்ஸ்ட் வந்து அக்கௌண்ட் நம்பர் டைப் பண்ணுங்கள். அக்கௌண்ட் ஹோல்டர் நேம், அடுத்து அக்கௌண்ட் நம்பர், அதுக்கு கீழே ஐஎஃப்எஸ்சி கோட். சரிங்களா, ஐஎஃப்எஸ்சி கோட் கொடுத்துட்டு நெக்ஸ்ட் ஆப்ஷன் கொடுத்துருங்க. ஓகேங்களா, உங்களோட அக்கௌண்ட் கொடுத்தாலும் சரி, பேரண்ட்ஸோட அக்கௌண்ட் தான் மேக்ஸிமம் இதில் கொடுக்கணும். பேரண்ட்ஸ் அக்கௌண்ட் கொடுத்துருங்கன்னா பெஸ்ட்டாக இருக்கும். ஓகேங்களா, இங்கே நீங்கள் என்ன அக்கௌண்ட் கொடுக்குறீங்களோ அந்த அக்கௌண்ட்டுக்கும் ஒரு ஓடிபி போகும். அந்த அக்கௌண்ட்டில் வந்து ஒரு மொபைல் நம்பரை ஆட் பண்ணியிருப்பீங்களா பேங்க்கில், அதுக்கான ஒரு ஓடிபியும் போகும். அதனால் அந்த மொபைலும் கையில் இருக்கணும் நமக்கு. சரிங்களா, நெக்ஸ்ட் வந்து ஷெட்யூல்டு பேமெண்ட் வந்து இருக்கும். எடிட் ஆப்ஷன் இருக்கான்னு எடிட் பண்ணிக்கலாம். ப்ரொசீட் டு செட்டப் கொடுத்துருங்க. அதுக்கு முன்னாடி டெபிட் ஆப்ஷன் இருக்கு இல்லையா, அதை கிளிக் பண்ணிவிட்டு ப்ரொசீட் டு செட்டப். ஓகேங்களா, டெபிட் கார்டு ஆப்ஷன் கிளிக் பண்ணிட்டு ப்ரொசீட் கொடுத்துருங்க. நமக்கு நெக்ஸ்ட் ஸ்டெப் அப்ளிகேஷன் வந்து ஓப்பன் ஆகும். நமக்கு இந்த ஸ்டெப்பில் வந்து போயிட்டோன்னே ஆதார் கார்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது பாருங்கள், அதுதான் எல்லாருமே செலக்ட் பண்ணணும். சரிங்களா, ஆதார் கார்டு அந்த செக் பாக்ஸை டிக் பண்ணிவிட்டு சப்மிட் கொடுத்துருங்க. மேலே உங்கள் ஃபீஸும் செக் பண்ணிக்கோங்க. வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பொறுமையாக பார்த்து தான் உங்களுக்கு புரியும். நெக்ஸ்ட்டு இங்கே வந்து ஃபுல்லாக செக் பண்ணிவிட்டு ப்ரொசீட் கொடுத்துருங்க. உங்கள் டீட்டெயில்ஸ்லாம் செக் பண்ணிவிட்டு ப்ரொசீட் கொடுத்துருங்க. இந்த ப்ரொசீட் கொடுத்தோடனே நமக்கு அடுத்த ஆப்ஷனில் வந்து ஆதார் கார்டு இங்கே பாருங்கள், செக் பாக்ஸ் இருக்கும், அதை டிக் பண்ணால் ப்ரொசீட் கேட்கும். நெக்ஸ்ட் ஆப்ஷனு அடுத்து ஆதார் கார்டு. சரிங்களா, இங்கே உங்களோட ஆதார் நம்பர் வந்து கொடுத்தீங்கன்னா அந்த ஆதார் நம்பரை லிங்க் பண்ணிக்க மொபைல் நம்பருக்கு உங்களுக்கான ஓடிபி போகும். சரிங்களா, நெக்ஸ்ட் அந்த ஆதார் நம்பர் கொடுத்து நெக்ஸ்ட்னு கொடுத்திங்கன்னா அதுக்கு ஒரு ஓடிபி போகும். அந்த ஓடிபியை சப்மிட் பண்ணிவிட்டு அடுத்த ஸ்டெப் வந்து பேங்க்குக்கான ஒரு ஓடிபி போகும். சரிங்களா, பேங்க் அக்கௌண்ட் நம்பர் கொடுத்துறீங்களா, அதில் லிங்க் ஆகிருக்கிற மொபைல் நம்பருக்கு ஓடிபி போகும். அந்த ஓடிபியை கொடுத்து சப்மிட் பண்ணிட்டீங்கன்னா உங்கள் அக்கௌண்ட் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக இதில் ஆட் ஆகிடும். ஓகேங்களா, இதுக்காக தான் பேங்க் அக்கௌண்ட்டில் உங்களோட ஃபோன் நம்பர் கொடுத்துருக்கிறது கையில் இருக்கணும், ஆதார் நம்பரில் கொடுத்துருக்கீங்களா ஃபோன் நம்பர் கையில் இருக்கணும்னு சொல்லியிருந்தோம். சரிங்களா, முன்னாடியே நம்ம வீடியோவில் ஆதாரில் கொடுத்துருக்குற நம்பரை நீங்கள் பேசிக் உங்கள் மொபைலில் கொடுத்துட்டிங்கன்னா ஃபஸ்ட் ஸ்டெப்பில் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஓடிபி வரும். ஆதார் நம்பர் கொடுத்து சப்மிட் கொடுத்தீங்கன்னா அடுத்த ஸ்டெப்பில் ஓடிபி, ஆதார் நம்பர் லிங்க் ஆகிருக்கிற மொபைல் நம்பருக்கு ஓடிபி வரும். அந்த ஓடிபியை சப்மிட் பண்ணிவிட்டு அதுக்கு அடுத்த ஸ்டெப்பில் பேங்க் அக்கௌண்ட்டில் லிங்க் பண்ணியிருக்க மொபைல் நம்பருக்கும் ஒரு ஓடிபி வரும். ஓகேங்களா, அந்த ஓடிபியும் சப்மிட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு அப்ளிகேஷன் வந்து சப்மிட் ஆகிடும். இப்போ உங்களோட அக்கௌண்ட்டுமே ஆட்டோமேட்டிக்காக ஓப்பன் ஆகிடும். க்ரோம்லேயே ஹிஸ்ட்ரியில் சேவ் ஆகிருக்கும். சரிங்களா, உங்களோட அக்கௌண்ட் வந்து சேவ் ஆகிருக்கும். பார்த்துக்கோங்க. மறக்காமல் நம்ம வீடியோ பார்த்துட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்தா எல்லாருமே இண்டிவிஜுவல் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணுங்கள். தேங்க்யூ.